இந்திய கிரிக்கெட் டீம்ல தேர்வாகி 10 வருஷம் ஒதுக்கி வைக்கப்பட்டான். காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே நாட்டுக்காக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில இன்னைக்கு அதே உலகக்கோப்பைய நம்ம வாங்குறதுக்கு முக்கிய காரணமான ஒரு நபர் பாருங்க, சஞ்சு சாம்சன். இன்னைக்கு இந்திய கிரிக்கெட்டோட கேப்டன் யாருன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா சஞ்சு சாம்சன் யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா ஒரு ஜென்டில்மேன் சொல்லலாம். பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்ட ஆளு எப்படி சிம்பிளா ஒரு இடத்த உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. ஆனா மத்தபடி எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. அவன் கட்டுற பொண்டாட்டியை விட்டு கள்ளக்காதலியோட டீம்ல வந்து வளம் வந்து ஓவரா சீனை காட்டிட்டு இருந்தான். ஆனா அந்த வேலையிலையும் ஒரு ஜென்டில்மேனா நல்லா சூப்பரா சிம்பிளா தன்னுடைய மேன் ஆஃப் த மேட்ச் ட்ராஃபியை வாங்கிட்டு எப்படி இருக்காரு பாருங்க. ஆனா அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நம்ம இந்த டீம்லேயே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு காலத்துல சச்சினா இருக்கலாம், இன்னொரு காலத்துல டோனியா இருக்கலாம். ஆனா இப்போது எல்லாருக்கும் மனசுலயும் சஞ்சு சாம்சன் தான். ஏன் தெரியுமா? அவரை ஒதுக்கி வச்ச காரணம், ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்திய கவர்மெண்டோட வடக்கம்மரோட ஆதிக்கத்தால தான் நம்ம சஞ்சு சாம்சனை போல நிறைய திறமைசாலிங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனா வெளியே சொல்ல முடியலைங்க.